வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம கடக ராசி அன்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். யாருனுடைய கவலைக்கும் யாருனுடைய ஒரு தேவையில்லாத பேச்சுக்கும் மனதை போட்டு ரொம்ப வருத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களும். ஆனால் சில நாளில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சின்னதாக சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தப்படுவாங்க. என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு வருத்தப்படுவாங்க. ஆனாலும் அந்த மாதிரியான சில மன உளைச்சல்கள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் இந்த ஜூலை மாத பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உண்டான மாதத்தில் என்ன எப்படியான ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு நல்ல ஒரு முயற்சியை செய்வாங்க. எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இவர்களினுடைய ஜாதக ரீதியாக இருந்தாலும் இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இவர்களுக்கு ஒரு தன்னுடைய சுய நிலவரப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு மாதமாக இருக்க போகுது. உங்களுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது அதிகப்படியாக வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடந்த காலத்துலலாம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத உறவுகளினுடைய இழப்பு, அடுத்த ஆபரணங்கள் நகைகளை அதிகமாக இழந்திருப்பீங்க, எழுத்தில் சொத்துக்களை இழந்திருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யாருமே உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்திருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய மனதளவு இழப்புகளை சந்தித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு திருப்பமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு உண்டான ஒரு சேமிப்புன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், இழந்த நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து ஒரு பொன்னும் பொருளும் சொத்துக்களும் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதும் போல தாங்க. இதில் எதுவும் பெரிய மாற்றம்லாம் இல்லை இந்த ராசி என்பர்களுக்கு. ஏன்னா எப்போதுமே உங்களை ஏமாற்றுறது தான் வழக்கமாக இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட. அதே மாதிரி தான் இந்த மாதமும் இருக்கும். உங்களை புரிஞ்சிக்காமலேயே சில விஷயங்களை செய்வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ஒரு பழி சொல்ல போடுவாங்க. தேவையில்லாத அவமானத்தை கொடுப்பார்கள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்றது இந்த மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள் எந்த மாதிரியாக இருப்பாங்க, மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க போகிறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கண்டிப்பாக இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த உடன் பிறந்த யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, தன்னும் கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணால் இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அடைஞ்ச மாதிரியான ஒரு நிம்மதியான ஒரு நினைவுகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அது இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணால் தான் கூட பிறந்தவங்களா, நம்மளுக்கு மனதளவும் ஹெல்ப் பண்ணால் கூட அவர்கள் கூட பிறந்தவர்கள் தான் அப்படின்ற அளவிற்கு எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் ஒரு சப்போர்ட்டையுமே இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதரிகளினால் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து சொத்து சம்பந்தப்பட்ட இழப்புகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்களா? சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு விற்க வேண்டிய இடங்கள் எல்லாமே விற்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சில தேவையில்லாத ஒரு இடையூறுகள் இருக்குது. ஒரு புதுவிதமான சொத்து சம்மந்தப்பட்ட கார்டுக்கு வந்திருக்கு. இந்த கார்டுக்கும் சொத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த கார்டில் வந்திருக்கு. அப்போது இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ தேவையில்லாத இடையூறுன்றது கண்டிப்பாக இருக்குது. இந்த சொத்தில் ஒரு வில்லங்கமான பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவர்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் இந்த சொத்தை விற்க முடியாது. புதிதாக சொத்து
வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம் தான். அதில் எந்த விதமான ஒரு தொந்தரவுகளுமே இருக்காது. 2 பேரும் அந்த குடும்பத்திற்காக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து திருமண பந்தத்தில் ஒரு நல்ல உறவுகள் நீடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த காலகட்டம் ஏற்கனவே இருந்த கருத்து வேறுபாடுகள், ஈகோ கிளாஷு எல்லாமே நிவர்த்தியாகி 2 பேரும் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமாக, திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு அந்த ஒரு அந்யோன்யம்ன்றது இல்லை, கணவன் மனைவியாக நாங்கள் வாழலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டு அவர்களுக்கு தேவையான சில நிவர்த்திகளையும் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை தான். அடுத்து குழந்தை பாக்கியமும் நல்லா ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். காதல் திருமணங்கள்லாம் சூப்பராக உங்களுக்கு இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம். கடகராசி என்பர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்தோடு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஆசைகள், அதாவது இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசையான விஷயங்கள் நிறைய இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. நம்ம அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும் அப்படின்னு தேவையில்லாத வலைகளில் போய் சிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த ஆசையின் காரணத்தினால தேவையில்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். வெளிப்படையாக சொல்லணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத உறவுகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எதுவும் தேவையில்லாமல் வாய் வார்த்தை பேசினீங்கன்னா அங்கே பிரிவுகள்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலையில் நிறைய ஒரு சிக்கல்கள் இருக்குது. உங்களுக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு தருணம். வேலையில் நிறைய வருமான இழப்புகள் அப்படின்னு சொல்கிறத விட அங்கே இருக்கக்கூடியவர்களால், அதாவது உங்கள் கூட வேலை செய்பவர்களால் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், உங்களை அறியாமலேயே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனாலும் நீங்கள் அதிகப்படியான பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். யாரோ செய்த தவறுனால நீங்கள் அந்த இடத்துல ஒரு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதுவும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப உங்களுக்கு வேலையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா 10 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு பேசாமல் வீட்டில் இருந்துருங்க. ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். இல்லாட்டி தேவையில்லாத பொறுப்புகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து உங்களுக்கு மீள முடியாத ஒரு பிரச்சனையாக ஆயிடும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் முறையில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்ற போது, தொழிலில் நிறைய கடன்கள் இருக்குது, தேவையில்லாத ஒரு வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள்லேருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க கடகராசி என்பர்கள். இந்த காலகட்டம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் நான் சொன்னேன் இல்லையா, முதல்லையே சொல்லிட்டேன், சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட், கோல்டு இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வருமான தடைகள் இருக்குது. இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. வருமானம் இருந்தால் தானே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு வருமான தடைகள் ஜூலை மாதத்தில் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சில விதமான ஒரு வருமான ரீதியாக சில இழப்புகளையும் குடும்பம் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த டேரட் பிரசன்னம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி அதுக்குண்டான தகவல்களை தெரிய வந்துக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.